முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த திருப்பு முனையை எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். நேற்றே இணைவார் என்று எதிர்பார்த்தது நல்ல நேரம் பார்த்து இன்றைக்கு அவர் அதை நிறைவேற்றியிருக்கிறார். அதிமுகவினுடைய பிரதான கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது ஒரு நேரெதிர் முகாமில் ஓ பன்னீர்செல்வம் போய் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் சுயமாக எந்த முடிவுமே எடுத்தவர் கிடையாது. அதனால பாஜக கை விட்டவுடன் இவரால் எதிர்த்து போராட முடியல. அவருக்கு இருக்கிற அந்த ஆப்ஷன் என்பது திமுகவாக பார்க்கப்படும். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை இப்படி குறை மதிப்பீடு பண்றது சரியா சார்? பாஜக எப்பவுமே அவர்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தேவைக்கு ஒருவர் பயன்படாவிட்டால் ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் தேவையான அளவுக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இதற்கு மேல் அவர் நமக்கு தேவைப்பட மாட்டார் அல்லது அவரால் பாஜக எதிர்பார்க்கிற விஷயங்களை செய்ய முடியாது என்கிற பொழுது அவரை கைவிட்டு விடுகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். சார், அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திய, தர்மயுத்தம் நடத்திய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த திருப்பு முனையை எப்படி பார்க்குறீங்க? அதிரடின்னு சொல்ல முடியாது. கடந்த சில நாட்களாகவே இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். என்றைக்கு அவருடைய ஆதரவாளர் திரு ஐயப்பன் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஆசியோடு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசினாரோ அப்பொழுதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஓரளவுக்கு யூகிக்கப்பட்டு விட்டது. நேற்றே இணைவார் என்று எதிர்பார்த்தது நல்ல நேரம் பார்த்து இன்றைக்கு அவர் அதை நிறைவேற்றியிருக்கிறார். நேர் எதிர் துருவமான திமுகவை எதிர்த்து தான் அதிமுகவே தொடங்கப்பட்டது. அதிமுகவினுடைய பிரதான கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது ஒரு நேரெதிர் முகாமில் ஓ பன்னீர்செல்வம் போய் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதை விட இன்னைக்கு இன்னொன்று சொல்லியிருப்பார். நான் என்றைக்குமே திமுகவை தீய சக்தி என்று சொன்னதே இல்லைன்னு. ஆமாம், சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த விஜய் மாதிரி எல்லாரையும் இப்படி கையை வச்சு இல்லை இப்படி கையை வச்சு சத்தியப்பிரமாணம் எடுத்து வச்சு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படி என்று அவரை சொல்ல வைக்கணும். ஒன்று, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பு நிலை அரசியல்வாதியாகவே பார்க்கப்பட்டார். ஆரம்ப காலகட்டங்களில் தினகரனை சார்ந்து அரசியல், அதன் பிறகு தினகரன் மூலமாக முதலமைச்சர் வரை உயர்த்தப்பட்டார். அதன் பிறகு அம்மா அவர்கள் அந்த மறைகிற பொழுது பாஜக சார்பு நிலை, பாஜக என்ன வழி நடத்துகிறதோ அதை சிரம் மேற்கொண்டு செய்பவர். திரு குருமூர்த்தி எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஆளா இருந்திருக்கிறார். அடுத்தவர்கள் சொல்வதை அப்படியே செய்வார். ஆனால் அதில் அவருக்கு என்ன லாபம் என்பதை மட்டும் பார்த்துக்கோ. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை இப்படி குறை மதிப்பீடு பண்றது சரியா சார்? இல்லை, நான் குறைஞ்சு பதிச்சு இல்லை. திரு குருமூர்த்தி அவர்களே என்ன சொன்னார்? திரு பன்னீர்செல்வம் என்னிடத்தில் வந்தார், தர்ம யுத்தத்தில் போய் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏன் அதை செஞ்சார்? சசிகலா அவர்கள் கேட்ட பொழுது ராஜினாமா எழுதி கொடுத்து விட்டார். இவர் அன்றைக்கு மறுத்திருந்தார்னா இவர் தன் சுயமாக முடிவெடுக்கிற ஒரு நல்ல தலைவராக நின்றிருப்பார். கொடுத்துட்டார். திரு குருமூர்த்தி அவர்கள் மூலமாக கவர்னர் இடத்துல கொடுக்கப்பட்ட அமைச்சரவை பட்டியலில் திரு ஓபிஎஸ் பெயர் இல்லை, சபாநாயகருக்கு கூட வாய்ப்பில்லை என்பது தெரிந்தவுடன் இவர் சென்று குருமூர்த்தியை சந்திக்கிறார். அடுத்து என்ன செய்வது என்று தர்மயுத்தம் என்று அவர் உருவாக்குகிறார். ஆனால் அதையே 2 நாட்களுக்கு முன்பு அம்மா பிறந்த நாள் அன்று 24ஆம் தேதி சொல்லுகிற பொழுது
நினைவிடங்களுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு செல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் நினைவிடத்துக்கு சென்று வீட்டுக்கு வருவதற்குள் ஏராளமான பேர் வந்து விட்டார்கள் என் வீடு நோக்கி. அவர் சொன்னது. ஆனால் அவர் முடிவு அது அல்ல. ஏன்னா அவர் செய்த தர்ம யுத்தத்துக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் KP முனுசாமியை பார்த்தேன். சசிகலா அவர்கள் அந்த பொதுச் செயலர் என்பதை ஏற்க முடியாது என்று நான் சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு மிக முக்கியமான, அதாவது அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு OPS அவர்களே நம்மோடு இணைந்து செயல்படுவார் சசிகலாவுக்கு எதிராக. அன்றைக்கு இவர் முதலமைச்சர், சசிகலா பொதுச் செயலாளர். திரு KP முனுசாமி இதை என்னிடத்துல வந்து சொன்னார். அப்ப இது எல்லாமே ஒரு தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அன்றைக்கு பாஜக மூலமாக செயல்படுகிறார். பாஜக எப்பவுமே அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் தேவைக்கு ஒருவர் பயன்படாவிட்டால் ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் தேவையான அளவுக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இதற்கு மேல் அவர் நமக்கு தேவைப்பட மாட்டார், அல்லது அவரால் பாஜக எதிர்பார்க்கிற விஷயங்களை செய்ய முடியாது என்கிற பொழுது அவரை கைவிட்டு விடுகிறார்கள். இல்லை சார், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர், நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ ஒருவர் அவருக்கு வந்து ஒரு கிரியா ஊக்கியா வினை ஊக்கியா இருந்துக்கிட்டே இருக்கணும், அவங்க சொல்கிறதைத்தான் செயல்படுத்தக்கூடிய ஒருத்தராக பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம், பல துரோகங்கள், பல வீழ்ச்சிகள், பல சவால்கள், சறுக்கல்கள் பலதை பார்த்துருப்பார். அது கொடுத்த அனுபவம் அல்லது அது கொடுத்த பாடம் அவருக்கு எந்த இடத்துலையும் பயன்பட்டிருக்காதா? அதனால தான் சொல்கிறேன், சுயமாக அவர் ஒருவேளை முடிவெடுத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சுயமாக அவர் முடிவெடுத்திருந்தால், நீங்கள் ஒரு சாதாரண MLA MP-யாக இருந்தால் கூட நிற்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் சுயமாக எந்த முடிவுமே எடுத்தவர் வந்து கிடையாது. அதனால் பாஜக கை விட்டவுடன் இவரால் வந்து எதிர்த்து போராட முடியலை. பாஜக கைவிட்ட உடனே இவரால் வந்து எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் போராட முடியலை. அப்ப இன்னொரு சார்பு நிலை அரசியலுக்கு அவர் வந்து தயாராகிறார். அந்த சார்பு நிலை அரசியலுக்கு அவருக்கு இருக்கிற அந்த ஆப்ஷன் என்பது திமுகவாக பார்க்கப்படுறது. இல்லை சார், இப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம், நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்று நடந்தாலும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். அது அதிமுகவோடு இணைவது, அதிமுகவை ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக கொண்டு வர்றது. அதற்கான ஒரு உரிமை மீட்பு இயக்கம், கழகம் என்கிற ஒன்றை தொடங்கி அதில் இவ்வளவு தூரம் சட்ட போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் இணைய தயார்னு சொல்கிற வரைக்கும் அவர் வந்தார்னா அது இறங்கி வந்ததா தானே அர்த்தம்? இல்லை, அதில் வந்து உங்கள் புரிதல் அந்த இடத்துல கொஞ்சம் சரியா வந்து இல்லை. அவர் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை என்று சொன்னார். எனக்கு தெரியும், உங்கள் தொலைக்காட்சி உள்பட பல தொலைக்காட்சிகளில் நான் தான் அதை முதலாக வெளியில் சொன்னேன். அதாவது கூட்டணி கட்சியில் இவர் தனியாக ஒரு கட்சி துவக்கி NDAவில் கூட்டணியாக சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதித்த நிபந்தனை என்பது நிலுவையில் இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான வழக்குகளை அவர் வாபஸ் பெற்று கொள்ள வேண்டும். இதுதான். இதுக்கு நான் இன்னும் ப்ரூஃபே தர்றேன். திரு பியூஷ் கோயலோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட்டது. அன்றைக்கு ஒரு பட்டியல், அது அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் எல்லா ஊடக உத்தேச பட்டியல்னு ஒன்று லீக் ஆச்சு. அதுல திரு OPS அணிக்கு என்று ஒரு இடம் இருந்தது. ஓரளவு அதிமுகவோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் இவர் பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதில் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. நான் அதை அவர்களோடு விவாதித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறேன் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட தினகரன் அந்த நிலைப்பாட்டத்தை எடுத்தார். நான் சொல்கிறேன், இந்த நிலைப்பாட்டத்தை தினகரன் எடுத்தார். ஆனால் பன்னீர்செல்வம் அன்றைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி அந்த மாவட்ட செயலாளர்களிடத்துல வாக்கெடுப்பு திமுகவுக்கு செல்வதா தாவேகாவுக்கு செல்வதா,
அப்போ அன்றைக்கு அவரது என்ன ஓட்டம் என்பது தெளிவாகிவிட்டது. ஓகே. அதற்கு அவர் சொன்ன காரணம், அவர் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும், அதுவும் ஒருங்கிணைப்பாளராக இணைக்கப்பட வேண்டும். உங்க தொலைக்காட்சியிலேயே நான் சொல்லி இருக்கிறேன், எடுத்த உடனே அது நடக்காது. ஓகே. ஒருவேளை அதிமுகவில் தான் பயணிக்க வேண்டும் என்றால் சரி, குறைந்தபட்சம் கூட்டணியாக கூட நான் இப்போ பயணிக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பிரிந்தவர் கூடி ஒரு நல்ல புரிதல் எல்லோரிடத்திலும் ஏற்பட்டு விட்டால் அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்லை சார், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அப்படியான ஒரு சூழலுக்கு தானே ஓ பன்னீர்செல்வம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஈவன் இப்போ சமீபத்தில் கூட அவர் சொன்னார், ராமநாதபுரம் தொகுதியில் எனக்கு போட்டியிடுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி விடிய விடிய உட்கார்ந்து பேச வச்சு தான் என்னை போட்டியிடவே செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொல்கிறார். அதுவே நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அப்படியான ஒரு முடிவை எடுத்தால் அது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பின்னடைவாக இருந்திருக்காதா? நீங்கள் 2 பன்னீர்செல்வம் இருக்காருங்க. ஓகே. அந்நியன் ஒன்று, அம்பி ஒன்று. ஓ. அவர் சொல்வது வெளிப்பார்வைக்கு அம்பியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அவரது திட்டங்கள் அந்நியனாக இருக்கும். அதுக்கு தான் நான் துவக்கத்திலேயே உங்களுக்கு சொன்னீங்க. தர்ம யுத்தத்துக்கு நான் போகலை, ஆனால் நான் கிராமத்துக்கு சென்று விடலாம் என்று அம்மா எம்ஜிஆர் நினைவிடங்களுக்கு சென்று விட்டு வருவதற்காக போனேன்னு சொன்னார். அதையும் திரு குருமூர்த்தி அவர்களது இன்டர்வியூ எடுங்க. என்ன செய்கிறது, என் பெயர் அமைச்சரவை பட்டியலில் இல்லை என்று கேட்டார். அம்மா நினைவிடத்தில் போய் உட்காருங்க என்று சொன்னேன். சரி, நாளை காலையில் 10 மணிக்கு போகிறேன்னு சொன்னார். சுண்டல் விற்கிறவங்க கூட இருக்க மாட்டான் காலையில் 10 மணிக்கு. இப்போ மணி 6, 7 மணிக்குள்ளே போய் உட்காருங்க, ப்ரைம் டைம் என்று நான் சொன்னேன். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? ஆனால் அதையே விஷயத்தை சென்ற 2 நாள் முன்பு அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏதோ ஊருக்கு போனேன் என்று சொல்கிறார். அப்போ அவரது எண்ணங்களுக்கும் அவரது செயல்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்புக்கு முதலாக பேசி ஓபிஎஸ்க்கு என்ன போர்ட்ஃபோலியோ என்பது வரை ஓபிஎஸ்க்காக எடப்பாடி பழனிசாமி இடத்துல வாதாடியவன், பேசியவன் நான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, பிரதமர் சொன்னார், அதனால் நான் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். ஓகே, இதை சொன்னார். இவர் போராடி பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில இது கொடுக்கப்பட்டது. அப்ப எல்லாம் இறுதி செய்யப்பட்ட பொழுது அந்த பட்டியலுக்கு பிரதமர் இடத்துல பேசப்பட்ட. அதனால தான் மோடி அவர்கள் அந்த விஷயத்தில் இருந்து, அதாவது இப்ப நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் வழியா என்டிஏ வழியா உள்ள வந்திருக்கணும் அப்படின்னா கூட சமீபத்தில் பிரதமர் வருகையின் போதோ அல்லது உள்துறை அமைச்சர் வருகையின் போதோ சந்திப்பதற்கு கூட தனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவராக இணைய வேண்டும் என்றும் இந்த பதவிகளை எல்லாம் முடிவு செய்து கொண்டு அவரிடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசி இருக்கிறவன உடனே யார் வேணான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் நாளைக்கு போய் சேர்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன என்ன நம்பீங்க? வாழ்த்துக்கள், நல்லா செயல்படுங்க சார், நல்ல பொறுப்புக்கு வா அப்படித்தானே சொல்லுவாங்க. அதை இவர் வெளியில் என்ன பண்ணிட்டாரு, பிரதமர் சொன்னார் அதனால்தான் நான் இணைந்தேன் என்று அந்த சார்பு நிலையையும் அந்த ஓனஸ் அதற்கான ஒரு முழு பொறுப்பாளியாக பிரதமரே அவர் அந்த இடத்துல நிர்ணயிக்கிறார். அதனால தான் அதற்கு பிறகே பார்த்தீங்கன்னா பிரதமர் ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டு விட்டார். ஓகே, இங்க இன்னொரு கேள்வி எழுது சார். கடுமையா திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்ச எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு சொன்ன திரு டிடிவி தினகரனை என்டிஏ வழியாக ஏற்றுக்கொள்கிறார், இவர் சகோதரருங்கிறாரு, இவர் அவர் சகோதரருங்கிற ஒரு இணக்க நிலைக்கு வந்துவிட்ட போது ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? தினகரன் போட்ட வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கி விட்டார். ஓபிஎஸ் இடத்துல வச்ச ஒரே கண்டிஷன், வழக்குகளை வாபஸ் வாங்க. சரி, இப்போ எனக்கு தெரியும் அப்போ என்ன பேசப்பட்டதுன்னு தெரியும். தினகரனுக்கு கொடுக்கிற அதே சீட்டு அளவுக்கு, அதாவது தினகரனுக்கு 6 சீட், ஓபிஎஸ்க்கு 6 சீட் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் தினகரன் எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை. ஓபிஎஸ் அந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதை அவர் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதுதான். அதுலேயே கூட ஒரு முரண். இன்னைக்கு திமுகவுக்கு போறாரு, அந்த வழக்குகளுடைய நிலை என்ன? இல்லையா? அப்ப பெருந்தன்மையா வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அதிமுக கூட்டணியிலேயே இணைந்து
அதிமுகவை பலப்படுத்தி இவரும் பொறுப்புகளுக்கு வந்து தேர்தலுக்கு பிறகு அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாமே. இல்ல இப்ப அதுக்காக நான் காத்திருந்தேன், அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற இடையில தான் இந்த முடிவை எடுத்தேன்னு இவர் எனக்கு தெரியும், பேசப்பட்டது எனக்கு தெரியும். இவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும், கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம், இதுல எந்த கருத்து மாறுபாடு இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சேர வேண்டும், அவைத்தலைவர் பதவி, இணை பொதுச் செயலாளர் பதவி, ஒருங்கிணைப்பாளர் பதவி, இதுதான் அவர் வைத்த கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமி எங்க பயப்படுறாருன்னா, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருந்து அவருடைய தலைமைக்கு மீண்டும் உட்கட்சி பிரச்சனைகள் தலை தூக்கி விடக்கூடாது என்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இவரை கண்டு பயப்படுறாரு. இப்ப டிடிவி தினகரன் ஒரு கட்சியா இருக்கிறதுனால அந்த அச்சம் அவர் மேல இல்ல, மாறா ஓபிஎஸ் மேல அந்த அச்சம் இருக்கு. இவரும் அதே ஆப்ஷன், நீங்களும் ஒரு கட்சியாக துவக்கி வந்தால் அவரை இணைத்துக் கொள்வதில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லை, அது அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இப்ப மாறா நீங்க கட்சியாவே தொடங்கினாலும் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கித்தான் ஆகணும். அப்ப இன்னைக்கு போய் நீங்க வேற கட்சியில சேர்ந்தாலும் அதே தானே நடக்குது சார். வழக்குங்கிறது என்ன சார், வேணா நாளைக்கு கூட இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா போட்டு போலாம்ல, என்ன இருக்கு அதுல, வாங்கிட்டு போலாம். இல்ல சார், இன்னைக்கு அதிமுக வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனம், எங்கோ இருந்த உங்களை கொண்டு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி ஏன் 3 முறை முதலமைச்சராகி அழகு பார்த்த ஒரு இயக்கத்தை மறைந்த தலைவர்களை நீங்க ரொம்ப கலங்கப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? அந்த வாய்ப்பை அதிமுக தானே திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்படி பார்க்க கூடாதா? அதை இல்ல நீங்க இப்படி பார்க்கலாம். அதாவது நம்ம 2 விதமாக, சரி, ஏன்னா என்னிடத்துல நிறைய தொண்டர்கள் பேசுறாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்களும் சேர்த்துக்க மாட்டீங்க, அடுத்த இடத்துல போய் சேர்ந்தாலும் குறை சொல்றீங்க, இது என்ன விதத்துலங்க நியாயம்? இதுதான் நீங்க சொல்ல வர்ற ஒரு சாதாரண அதிமுக தொண்டர் இடத்துல எழுகிற கேள்வி. இவரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அதற்கு உதாரணம் ப்ரூஃப், அந்த ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டதுல தினகரனுக்கு இவ்வளவு சீட், ஓபிஎஸ்க்கு இவ்வளவு சீட், அது தினகரனுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3, 4, 5 நினைக்கிறேன் இருந்தது. அப்ப இவரை கூட்டணியில் சேர்த்து கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் வைத்த நிபந்தனை என்பது அந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதை இவர் வாபஸ் பெற வேண்டும் என்பது மட்டும்தான். இவரும் நான் வழக்குகளை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லல, என்னை கட்சியில் சேர்த்து இந்த பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். இப்ப இதே இடத்துல என்னுடைய பார்வை ஒரு பொதுவாக என்னன்னா, சரி, ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, முதல் முறையாக இணைந்து ஒன்றாக ஒரு கூட்டணியில் பயணிக்கலாம், அடுத்து நல் இணக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு ஒன்றாகவே இணைந்தும் பயணிக்கலாம். ஆனா அதுக்கும் பாஜக எந்த இடத்திலும் கிரீன் சிக்னல் கொடுக்கவே இல்ல. இது மறுபடியும் என்டிஏவில் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பாஜகவோட இதே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அதை கிளியர் பண்ணிட்டாரு. இல்ல சரி, இபிஎஸ் கிளியர் பண்ணாலும் பாஜக அதை அவரை உள்ள அகாமடேட் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? இல்ல, இவர் ஓபிஎஸ் அதற்கு தயாராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இருந்தார். அதை பாஜக அமித்ஷா அவர்கள் தரப்பில் இருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு அறிவுரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சொல்லப்பட்டது. ஒருவேளை 24 பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுது மாதிரி இந்த முறை என்டிஏவில் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வந்தால், அப்படி போட்டியிட்டா அது தனக்கு ஒரு பின்னடைவா இருக்கும், இழுக்கா இருக்கும்னு ஓபிஎஸ் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவர் ஒரு தனி சின்னத்துல, அதே பலாப்பழ சின்னத்துல சுயேட்சையாக கூட நிக்கலாமே, அல்லது ஒரு தனி கட்சியாக ஒரு தனி அணியாக ஓபிஎஸ் அணி என்று கூட நிறுத்தலாமே. அந்த வந்த பட்டியல் என்ன இருந்தது? ஓபிஎஸ் அணி அப்படின்னு தான் இருந்தது என்றுதான் இருந்தது. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுக்கப்பட்டது. சரி, தினகரனோட இதுல ஒரு 2-3 சீட்டு சேர்த்து கொடுத்துறோம் உங்களுக்கு, சேர்த்து அங்க இருந்து பிரிச்சு வாங்கிக்கோங்க, அந்த இதுல கூட நீங்க அந்த கட்சி பேர்ல கூட நீங்க வந்து நில்லுங்க என்றும் அவரிடத்துல வந்து சொல்லப்பட்டது. ஓகே, அதையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த காலங்களில் தான் சந்தித்த அவமானங்கள் தொடர்ச்சியா இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகாக ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவுக்கு நிறைய பேர் வரவேற்பும் வாழ்த்தும் சொல்றாங்க அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றார். தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணா திராவிட சித்தாந்தத்தை உருவாக்கியவர், ஒரு முறை தான் முதலமைச்சரானார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
எவ்வளவோ ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்து ஒரு இயக்கத்தை நிறுவி அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அம்மா எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு திராவிட பெரியார் காலத்திலிருந்து உழைத்த நாவலர். அவர் இடைக்கால முதலமைச்சராகவே சென்று விட்டாரே ஒழிய ஒரு முறை கூட அவரால் தாக்குப்பிடிக்க முடியலை. இப்போ வரலாற்றில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்து அவர் இன்றைக்கு ஒரு 50-60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர் அல்ல. எனக்கு இன்னொரு 15-20 வருடங்களுக்கு நான் அரசியலில் இருக்கணும் என்று சொல்வதற்கு என் நினைவு சரியாக இருந்தால் அவருக்கு இப்போ 78 வயசு நமக்கு ஆகுது. அப்போ அதிகபட்சம் இந்த தேர்தல் அவர் நீடூழி வாழ்வார். ஆனால் அரசியலில் ஆக்டிவாக அவர் இருக்கக்கூடிய காலம் என்பது இந்த தேர்தல். ஒருவேளை இதில் அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அபிமானம் அவர் மீது ஏற்பட்டிருக்கு. நான் உங்கள் தொலைக்காட்சியில் கூட ஒன்று சொன்னேன். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது நாவலர் போட்டி போட்டார். அமைச்சரவையில் இவர் சேர்த்தலை, நாவலரும் சேரலை. நான் தொண்டர்களை சந்திக்கிறேன் என்று தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்தார். நாவலருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள். கலைஞர் பயந்தார். அவரை அழைத்து கட்சியில் பொதுச் செயலர் பொறுப்பை கொடுத்து அமைச்சரவையில் 2ஆம் இடத்தை கொடுத்தார். அதுபோல திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒதுங்கி நிற்கிறேன், நான் எனக்கு எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாடு, ஆனால் நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன் என்று அவர் ரெட்டலைக்கு நீங்கள் வாக்களியுங்கள், வேட்பாளரை பார்க்காதீர்கள், கட்சி நான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமா இன்னும் முரண் இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தனி மனிதர்களை பார்க்கல. கட்சிக்கு எனக்கு விரோதம் கிடையாது, தொண்டர்களுக்கு எனக்கு விரோதம் கிடையாது. ரெட்டலை சின்னம் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா, 1.5 கோடி தொண்டர்கள். இதுல எந்த கட்சிக்கும் சின்னத்திற்கும் தலைவர்களுக்கும் விசுவாசியா இருந்தா அப்படியே விசுவாசியாவே இருக்கணும். இருந்துட்டு நீங்க ரெட்டலை சின்னம் வென்றாக வேண்டும் என்பதோடு இருந்திருந்தால் இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் நிச்சயமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் அந்த கட்சியில கிடைக்கும். அதை இவர் தவற விட்டுவிட்டு இன்றைக்கு இவர் திமுகவில் சென்று தன்னை இணைத்துக் கொள்வது என்பது ஒரு மிக சரியான ஒரு பாராட்ட தகுந்த முடிவாக இருக்காது. ஒரே ஒரு பிரச்சனை தான் இதுல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் ஒரு நெருக்கடியும் அவருக்கு இப்பொழுது அதிகரித்திருக்கு. ஏனென்றால் இதுவரை கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், அம்மா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா திரு முத்துசாமி அவர்கள் திமுக போனார். அப்ப அம்மாவே உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள், இங்க கட்சிகளை இருங்க, உங்க குறைகளை நான் சொல்லுங்க சரி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் நீங்க போயிடுங்க, இங்கே உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்க வேற எந்த கட்சிக்கு போகணுமோ போய்க்குங்க என்று எல்லோரையுமே வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜியை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளல. ஓ பன்னீர்செல்வம் தங்கத்தமிழ் செல்வனை ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு எல்லாரும் திமுகவில் இருக்காங்க. தங்கத்தமிழ் செல்வன் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு திமுகவில் இணைகிறார். யார் சொன்னது எனக்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் மன வருத்தம் என்று கேட்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அன்றைக்கு சொன்னது, நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுது தங்கத்தமிழ் செல்வனை இந்த கட்சிக்குள் அனுமதிக்க மாட்டேன். இதுதான் அவர் அன்றைக்கு சொன்னது. நான் இதை திரு ஓபிஎஸ் அவர்களிடத்தில் நான் நேரடியாகவே இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேனோ இதே முரண்களோடு பல விஷயங்களில் அவர் எடுத்த பல முடிவுகளில் அவரோடு பயணித்த காலத்தில் நேரடியாக நான் அவரிடத்தில் விவாதித்திருக்கிறேன். கேபி முனுசாமி சாட்சி. என்னை கட்சியிலிருந்து நீக்கியது ஓபிஎஸ், என்னை நீக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது ஓபிஎஸ். அதற்கு காரணம் அவர் நான் இணைப்புக்கு பிறகு இவர்
ஒரு பெரிய அளவில் இவரோடு நான் இணைந்து பயணிக்கல ஓகே என்கிற ஒரு வருத்தம். தலைமை கழகத்தில் என்கிட்டயே சொன்னார், உங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். நான் கேபி முனுசாமிகிட்ட சொன்னேன், அண்ணே நான் இது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து பார்த்துருக்கிறேன், எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கிறேன், எம்ஜிஆரோடவே மிக நெருக்கமாக நான் பழகி இருக்கிறேன். இவர் அதிமுகவை பற்றிய புரிதல் இவருக்கு இல்லை. ஓகே இல்லை, இவர் நிச்சயமாக நடுத்தருவில் நிற்பாரு. இது சரியா நிக்கலையே சார், இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாரு சார். நடுத்தருவில் நின்னதுனால தான் அங்கே போய் சேர்றாரு. திமுகவுக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறீங்க? ஒரு எதிர்முகாமினுடைய மூத்த தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு கட்சியில் அகாமடேட் பண்றது, கட்சியில சேர்த்துக்கிறது, அவருக்கும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய மகனுக்கோ அல்லது திரு ஐயப்பன் போன்றவர்களுக்கோ இடம் கொடுக்கணும், தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கணும். ஸோ இது என்ன உத்தி? அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு, திமுக தலைவர் முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? நான் போலியாகவோ அல்ல சப்பக்கட்டு கட்டவோ நான் விரும்பல. உண்மையை உடைத்து பேசணும். நிச்சயமாக பர்செப்ஷன், அதாவது ஒரு சாதாரண வாக்காளன், தமிழ்நாட்டில் இருக்கிற 5.5 கோடி வாக்காளன் முன்னால் இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த உட்கட்சி பிரச்சனைகள், இந்த ஆழ அகலங்கள், உயர நீளங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆமாம், அவர்களுக்கு தெரியாது. ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் சண்டை. ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு மறுத்து விட்டார்கள். அதனால் ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிட்டார். அவருக்கு வேற வழி இல்லை. அப்பாவி பாவம். திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார். பர்செப்ஷன் வாரில் திமுக மிக பலமான ஒரு தோற்றத்தையும் இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொறுப்புணர்வு, அவர் இதுவரை என்ன சொன்னார்? ஒற்றை தலைமையாக இருக்க வேண்டும், தன் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், இது போல இடையூறுகளால் தான் கட்சி சரிவர. இந்த முறை உறுதியாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஒருவேளை அந்த வெற்றியை எடப்பாடி பழனிசாமி பெற்றுவிட்டால் போற்றுதலுக்குரிய தலைவராக அதிமுக வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் அவர் இடம்பெறுவார். தவறி திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த வெற்றியை பெற தவறினால், இன்றைக்கு திரு பன்னீர்செல்வத்துக்கு ஏற்படுத்திய நிலையை திரு எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் அவருக்கும் ஏற்படுத்துவார்கள். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. நீங்க எப்படி திரு ஓ பன்னீர்செல்வத்தை மற்றவர்கள் சொல்லி இயக்கக்கூடிய ஒரு இடத்துல அன்னைக்கு இருந்தாரு, அதுதான் அவருடைய பின்னடைவுக்கு காரணம்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்லி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? அப்படியான ஒரு சூழல் தான் அவரை நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்க விடாம தடுக்குது அப்படின்னு பார்க்கணுமா? அதுல வேற மாதிரி இருக்கு. வெளிப்படையாக யார் என்ன இந்த கருத்துக்களை, எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுகளை ஆதரித்து பேசினாலும் கூட, கட்சிக்கு உள்ள எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்து எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதரை தவிர அனைவரிடத்துல இருக்கு. அனைவரிடத்துல இருக்கு. நீங்க யாரை வேணாலும் சொல்லுங்க, திரு சி.வி. சண்முகமோ, கேபி முனுசாமியோ, வேலுமணியோ, நீ யாரை வேணாலும், யூ நேம் எனிபடி, திண்டுக்கல் சீனிவாசன், எல்லோருமே ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். எதுக்குன்னா, பர்செப்ஷன் வாரில் நாம் தோற்றுவிடக் கூடாது என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் ஒரு அசுரத்தனமாக, இல்லை நாம் வெற்றி பெற்று விடுவோம், 200 சீட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், வேண்டாம் என்கிற அவரது ஒற்றை முடிவு. மற்றவர்கள் எல்லோருமே குழப்பி போயிருக்கிறாங்க. சரி, இவர் முடிவெடுத்து விட்டார், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, அந்த முடிவிலிருந்து நம்ம இணைந்து பயணிப்போம் என்பதால் செல்கிறார்கள். அதனால தான் நான் இதை ஜாக்கிரதையாக சொன்னேன். இதில் அவர் வெற்றி பெற்றால் வரலாற்று புகழ் மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி விளங்குவார். வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்காவிட்டால் அவரோடு பயணிக்கிறவர்களே இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை
இபிஎஸ் ஆனா முன்னாள் அமைச்சர்கள் நீங்க சொல்லக்கூடியவர்களே கூட பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு இருந்த சிக்கல் தடைகள் எல்லாம் நீங்கிருச்சு, இனி அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது, தனிப்பெரும் இயக்கமாக அதிமுக இதுதான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றாங்க. அதனால அதிமுக வென்று ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே எங்களுக்கு போறோம், நாங்கள் மன நிறைவோடு ஒரு எதிர்க்கட்சியாக வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன அந்த இம்ப்ளைடு என்ன? நீங்கள் முடிவு எடுக்கிறீர்கள், எங்கள் கருத்து வேற, உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், ஆனால் வெற்றியை பெற்று தருவது உங்கள் பொறுப்பு. நீங்கள் எம்ஜிஆரை போல செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஜெயலலிதா அம்மாவை போல என்னுடைய முடிவு அனைவரும் கட்டுப்படுங்கள் என்கிறீர்கள், அவர்களைப் போல நீங்கள் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அப்படி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தால் இவர் தலைவர், பெற தவறினால் இவரும் இன்னொரு ஓபிஎஸ். அதிமுக தொண்டர் இதுல ஒருவேளை அவரோடு பயணிக்கிற அந்த தலைவர்கள் இதிலிருந்து பின்வாங்கலாம், மாறுபடலாம். அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிறைவு கேள்வியா இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவு ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி தான் எந்த முடிவும் எடுக்கல, அவசரப்பட்டு எடுக்கல, மீண்டும் அதிமுக பலம் பெறணும், ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து உழைக்க போறேன், தொண்டர்களினுடைய ஆதரவோடு அதை முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் உங்க தொலைக்காட்சியிலேயே கூட சொன்னேன், சசிகலா அவர்கள் முடிவால தனிச்சு நான் களமிறங்குறேங்கிற முடிவால தனி கட்சி என்பதால அவரது ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள். அப்ப திமுகவுக்கு போற வாக்குகள் மடைமாற்றம் செய்து சசிகலா நிறுத்துற வேட்பாளருக்கு போகும். ஆனா இன்றைக்கு அந்த ஓபிஎஸ் திமுகவோடு இணைந்த காரணத்தினால தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்தது, சசிகலா தனி அணி காண்பது, களத்தில் இறங்குவது, இதையெல்லாம் கடந்து ஒரு சமநிலையை தென் மாவட்டங்களில் ஏற்படுவதற்கு ஓபிஎஸ் ஒரு உதவி இருக்கிறார், பேலன்சிங் ஃபேக்டரா இருந்திருக்கிறார். அது அந்த அளவுல தான் தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்தது, சசிகலா தனியாக களம் காண்பது, இந்த இரண்டுமே திமுகவை அது பாதிக்கும். அப்ப அதை பேலன்ஸுக்காக ஓபிஎஸ் அங்க சேர்க்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. திரைமறைவில் நடந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் எடுத்த பல முடிவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அதை ரொம்ப இன்னும் வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த சிறப்பு நேர்காணலில் எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து மிக்க நன்றி திரு கேசிபி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.